வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுரைக்காயில் எப்படி மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுரைக்காய் துருவியது, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. ஒரு பவுலில் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரைக்காய் எடுத்துக்கலாம். சுரைக்காய் நான் ரொம்ப தண்ணி காய்ங்கிறதுனால நான் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு தான் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி எல்லாமே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இது வச்சுருக்கேன். அப்போயுமே பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ மாய்ச்சர் இருக்குதுன்னு பாருங்கள். இது கூட நம்ம வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா மைதா மாவு, அப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது, ஏன்னா சுரைக்காயிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும். நான் தண்ணி ஃபுல்லாமே வடிச்சிட்டேன். அப்போயுமே தண்ணி இதில் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பசம் இருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சூரியன் பால்ஸை உள்ளே போட்டுடலாம். இப்போது இது எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சுரைக்காய் பிடிக்காது. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டயட்டில் நம்ம சுரைக்காயை இன்க்ளூட் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற பால்ஸ் எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இதை ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் குடை மிளகாய் சேர்த்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம வச்சுருக்கிற ஒரு சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வச்சுருக்கிற சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ கெச்சப், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வினிகர் இருந்தால் வினிகர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவிக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மஞ்சூரியன் பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போது சுவையான சுரைக்காய் மஞ்சூரியன் ரெடி. வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சுரைக்காயில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.